students, welcome to your 12th commerce class. இன்னி கிளாஸ்ல நம்ம ஸ்டாஃபிங்கோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ஸோ ஒரு சின்ன ரீகேப் டைம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம ஸ்டாஃபிங்னா என்ன, ஸ்டாஃபிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஸ்டாஃபிங் அஸ் அ பார்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் இல்லையா. தென் ஸ்டாஃபிங்கோட ப்ராசஸ் பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் ஸ்டாஃபிங்லேயே ரொம்ப முக்கியமான 3 எலமெண்ட் இருக்குது. ரெக்ரூட்மெண்ட், செலெக்ஷன், ட்ரைனிங். ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும், செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், அண்ட் ட்ரைனிங் டெவலப்மெண்ட் என்ன மாதிரி மெத்தட்ஸ்லாம் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படின்றத இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். there are 3 மெயின் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஸ்டாஃபிங் சொன்னோம் இல்லையா. ஸோ ஸ்டாஃபிங்கில் முக்கியமான 3 ஆஸ்பெக்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட். எப்படி நம்ம நிறைய அப்ளிகன்ஸை நம்ம கம்பெனியில் அப்ளை பண்ண வைக்க போகிறோம், அதுதான் ரெக்ரூட்மெண்ட். அடுத்து செலெக்ஷன். அப்ளை பண்ண எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியாது, அதுலேருந்து பெஸ்ட்டாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை தான் நம்ம செலெக்ஷன் சொல்லுவோம். அண்ட் தென் செலக்ட் பண்ணவங்களுக்கு எப்படி நம்ம ட்ரைனிங் கொடுக்க போகிறோம், அவங்களுக்கு எப்படி டெவலப்மெண்ட் ப்ராஸ்பெக்டஸாக இருக்குது அப்படின்றத பார்க்குறது ட்ரைனிங். ஸோ ஒரு அப்ளிகண்ட் இருக்கான், ஹீ இஸ் அ பர்சன், அவனுக்கு ஆர்கனைசேஷனில் ஒரு ஜாப் கிடைக்கணும். அதுக்கு 3 ஆஸ்பெக்ட், 3 எலமெண்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் ரெக்ரூட்மெண்ட். அங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் அட்ராக்ஷன். ஐடென்டிஃபை பண்ண எல்லாத்தையுமே வந்து அட்ராக்ட் பண்ணணும். அண்ட் தென் செலெக்ஷன், இது நம்ம தேர்வுன்னு சொல்லுவோம். இங்கே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய அசஸ்மெண்ட் பண்ணுவோம். ஸோ நிறைய டெஸ்ட் நடத்துவோம், எவாலுவேட் பண்ணுவோம். கடைசியாக ஒரு ஃபைனல் மேட்ச் வச்சு அதுலேருந்து யாராச்சும் ஒரு ஆள் நம்ம சூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ட்ரைனிங்கிறது ஒன்றும் இல்லை, பயிற்சி கொடுக்குறது. ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம கொடுப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ரெக்ரூட்மெண்ட்னா என்னன்னு தெரியணும் இல்லையா. ஸோ ரெக்ரூட்மெண்ட்டில் 2 சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இன்டர்னல் சோர்சஸ் அண்ட் செகண்ட் ஒன் எக்ஸ்டர்னல் சோர்சஸ். அதாவது ரெக்ரூட்மெண்ட்ன்றது தமிழில் ஆட்சேர்ப்புன்னு சொல்லுவோம். இதுக்கு 2 வகையாக இருக்குது. ஒன்று வந்து அகவளங்கள் மற்றும் புறவளங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், அதாவது அகவளங்கள் மூலம் ஆட்சேர்ப்பு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்டர்னல் ரெக்ரூட்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, கம்பெனிக்குள்ளேயே இருக்கிற ஆளை நம்மளோட பொசிஷனுக்கு எடுத்துக்கிறது தான். ஸோ there are 2 important sources of internal recruitment. internal recruitmentக்குள்ளே 2 சோர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர், செகண்ட் ஒன் ப்ரொமோஷன். இது நம்ம தமிழில் இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வுன்னு சொல்லுவோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர்னால் ஒன்றும் இல்லை. ஸோ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் involves shifting of an employee from one job to another, one department to another, or from one shift to another. ஸோ ட்ரான்ஸ்ஃபர்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரே எம்ப்ளாயை நம்ம ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு ஷிஃப்ட்லேருந்து இன்னொரு ஷிஃப்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம இடமாற்றம்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ராகுல்னு ஒரு பேங்க் மேனேஜர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இன்னொரு பிரான்ச்சில் மேனேஜர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேலையை விட்டுட்டு போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு மேனேஜர் தேவைப்படுறாங்க. ஸோ இந்த ராகுல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். சேம் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருக்கும், பட் இடம் மட்டும் மாற்றிருக்கோம் இல்லையா. ஸோ அதை தான் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம். இட் மே லீட் டு சேஞ்சஸ் இன் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஒர்க்கிங் கண்டிஷன் எக்ஸெட்ரா, பட் நாட் நெசசரிலி சேலரி. ஸோ ட்ரான்ஸ்ஃபரில் சேலரி இன்க்ரீஸ் ஆகிறதோ டிக்ரீஸ் ஆகிறதோ நடக்காது, பட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அண்ட் பிளேஸ் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி நிறைய டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் வந்து கற்றுக்கணும், அந்த ஆர்கனைசேஷன்லேயே உள்ள நிறைய ஜாப்ஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். செகண்ட் ஒன் வந்து ப்ரொமோஷன், செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்டர்னல் சோர்சஸ். ஸோ ப்ரொமோஷன்றது ஒன்றும் இல்லை, இன்வால்வ்ஸ் ஷிஃப்டிங் அன் எம்ப்ளாயி டு ஹையர் பொசிஷன், கேரிங் ஹையர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஃபெசிலிட்டிஸ், ஸ்டேட்டஸ் அண்ட் பே. ப்ரொமோஷன்றது ஒன்றும் இல்லை, இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஜாபே டிஃபர் ஆகும். ட்ரான்ஸ்ஃபரில் ஜாப் டிஃபர் ஆகாது, ஒரே ஜாப் தான், சேலரியும் மாறாது. ப்ரொமோஷன் என்ன ஆகும் அப்படின்னா ஜாப் வந்து ஹையர் பொசிஷன் போகும், அதே மாதிரி நம்மளுக்கு ஹையரான ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் வரும், அதுக்கேற்ற ஹையரான சேலரியும் வந்து கிடைக்கும். ஸோ ப்ரொமோஷன் வந்து எதுக்காக வந்து அதிகமாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அவனோட லாயல்ட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அவனோட ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ப்ரொமோஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொமோஷனில் ஒரு எம்ப்ளாயி ஹையர் பொசிஷனில் தான் போவான், சேலரி இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது மெரிட்ஸ் ஆஃப் இன்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். ஸோ இன்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்டோட மெரிட்ஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா employees are motivated to improve their performance as promotion at a higher level may lead to chain of promotion at lower levels in the organization. ஸோ ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த இன்டர்னல் சோர்ஸ் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயை வந்து அதிகமாக நம்மளால் மோட்டிவேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது அப்படின்னா ஹையர் சேலரின்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் ஹையர் சேலரிக்காக தான் வேலை பார்ப்பாங்க இல்லையா. ஸோ ப்ரொமோஷன் மூலியமாக ஒரு எம்ப்ளாயியோட மோட்டிவேஷனை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும்.
செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா simplifies the process of selection as the candidates are already known to the organization. அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இது மூலமா ரொம்ப ஈஸியாகும்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இன்டர்னல் சோர்ஸ் மூலமா நம்ம ரெக்ரூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச எம்ப்ளாயி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பேக்ரவுண்ட் செக் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது இல்லையா. ஸோ இட் இஸ் அன் ஈஸி மெத்தட். தேர்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா there is no need for induction training as the employees are already familiar with the organization. நம்மளோட ஆர்கனைசேஷனில் உள்ள எம்ப்ளாயி ஏற்கனவே நம்ம ஆர்கனைசேஷன் பற்றி தெரிஞ்சு தான் இருப்போம். ஸோ இண்டக்ஷன் நடத்தணுன்ற அவசியம் இருக்காது. ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா it helps in adjustment of surplus staff in those departments where there is a shortage of staff. ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து அதிகமான ஸ்டாஃப் இருக்காங்க, இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் அண்டர் ஸ்டாஃப்டாக இருக்குது. ஸோ அதிகமாக இருக்கிற டிபார்ட்மெண்ட்லேருந்து ஸ்டாஃப்ஸை யூஸ் பண்ணி நம்ம அண்டர் ஸ்டாஃபாக இருக்க டிபார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபிஃப்த் ஒன் என்ன சொன்னாங்க அப்படின்னா இட் இஸ் அன் எக்கனாமிக்கல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். அதாவது இது ரொம்பவே செலவு கம்மியான ஒரு சோர்ஸ். நம்ம இன்டர்னல்ல இருந்தே ரெக்ரூட் பண்ணுறதுனால அதிகமாக நம்ம செலவு பண்ணுறதுக்கான அவசியம் இதில் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது லிமிடேஷன்ஸ் ஆஃப் இன்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் லிமிடேஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இட் ரெடியூசஸ் தி ஸ்கோப் ஃபார் இண்டக்ஷன் ஆஃப் ஃப்ரெஷ் டேலண்ட் பை ஸ்டாப்பிங் இன்ஃபியூஷன் ஆஃப் நியூ பிளட் இன்டு தி ஆர்கனைசேஷன். ஏற்கனவே ஆர்கனைசேஷனில் உள்ள ஆளையே யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான டேலண்ட் இல்லாட்டி நியூ பெர்ஸ்பெக்டிவ் எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியாது. செகண்ட் ஒன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா the employees may become lethargic if they are sure of time bound promotion. ஸோ சில கம்பெனிஸில் டைம் பவுண்ட் ப்ரொமோஷன் வச்சுருப்பாங்க. அதாவது 5 years ஒர்க் பண்ணால் ப்ரொமோஷன் கிடைக்கும், இல்லாட்டி 10 years ஒர்க் பண்ணால் ப்ரொமோஷன் கிடைக்கும்னு செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது மூலயமா செட் பண்ணி வச்சுருந்தா இந்த எம்ப்ளாயிஸ் வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் லெத்தாஜிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. நம்மளுக்கு எப்படியும் ப்ரொமோஷன் கிடைக்கதானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா a new enterprise cannot use internal source of recruitment. Of course ஒரு புதுசாக ஆரம்பித்த ஒரு கம்பெனி இன்டர்னல் சோர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் வந்து யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் எல்லாமே அவங்க புதுசாக இருப்பாங்க, யாரை ப்ரொமோட் பண்ண போகிறோம் முடியாது இல்லையா. ஸோ ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா இட் ஹேம்பர்ஸ் தி ஸ்பிரிட் ஆஃப் காம்படிஷன் அமாங் தி எம்ப்ளாயீஸ். ஸோ உள்ளக்கிருந்தே நம்ம ரெக்ரூட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா உள்ளக்க காம்படிட்டிவ்னஸ் வந்து ரொம்பவே கம்மியாயிரும் இல்லையா. ஸோ அது மூலியமாக எம்ப்ளாயீஸ் வந்து நல்லா ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ தட் இஸ் ஒன் டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் may reduce productivity. ஒரு கம்பெனி ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி ரொம்பவே கம்மியாகும். ஸோ தட் இஸ் அன் டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். அதாவது புறவலங்கள் மூலம் ஆட்சேர்ப்பு, அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹைரிங் கேண்டிடேட் ஃப்ரம் அவுட் சைட் தி ஆர்கனைசேஷன் டு ஃபில் தி வேகன்சிஸ். ஸோ இன்டர்னல் சோர்ஸில் நம்ம ஆர்கனைசேஷனில் ஏற்கனவே வேலை பார்த்த எம்ப்ளாயீஸை ரெக்ரூட் பண்ணோம். எக்ஸ்டர்னல் சோர்ஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கம்பெனியை தவிர்த்து வெளியில் போய் நம்ம புதுசாக ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணுறது. ஸோ வென் இன்டர்னல் சோர்ஸ் இஸ் நாட் அப்ளிகபிள், அதாவது இன்டர்னல்லேருந்து யாரையும் வந்து ரெக்ரூட் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ்க்கு எல்லாரும் போவாங்க. ஸோ இட் ஆஃபர்ஸ் அ வைடர் டேலண்ட் பூல் அண்ட் இன்ட்ரடியூசஸ் ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்டில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், அதாவது நேரடி ஆட்சேர்ப்பு. இதுதான் இருக்கிறதுலே வந்து லோ காஸ்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ கம்மியான செலவில் ரெக்ரூட் பண்ணோம் அப்படின்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு போகலாம். இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கம்பெனியோட நோட்டீஸ் போர்டில் இந்த மாதிரியான ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபிக்ஸட் டேட்டில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஆன் த ஸ்பாட்டே என்ன ஆகும் அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இதை வந்து மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அன்ஸ்கில் இல்லாட்டி செமி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுக்கு எல்லாமே வந்து வேஜஸ், டெய்லி வேஜஸ் தான் வந்து நம்ம பே பண்ணுவோம். அவங்களாம் டெம்பரரியாக இந்த வேகன்சிஸை வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸை எடுத்துக்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்க்கு நம்ம நோட்டீஸ் போடுறோம், பார்ப்பாங்க, வந்து வேலைக்கு வேலை பார்ப்பாங்க, டெம்பரரி தான் டெய்லி வேஜஸ் வந்து வாங்கிப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது லேபர் கான்ட்ராக்டர்ஸ். லேபர் கான்ட்ராக்டர்ஸ் வந்து யாருக்கு மோஸ்ட்லி வந்து சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னா அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு தான். இதில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கம்பெனி ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும் அப்படின்னா ஒரு கான்ட்ராக்டர் பிடிப்பாங்க. ஸோ அந்த கான்ட்ராக்டர் கீழே நிறைய ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. பட் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா கான்ட்ராக்டருக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா கான்ட்ராக்டர் லீவ் ஆனால் அவரோட சேர்ந்து எல்லா ஒர்க்கர்ஸுமே வந்து லீவ் ஆயிடுவாங்க. ஸோ தட் இஸ் ஒன் ப்ராப்ளம் அண்டர் லேபர் கான்ட்ராக்டர்ஸ். அண்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா கேஷுவல் காலர்ஸ். ஸோ தற்காலிக விண்ணப்பதாரர்கள்னு சொல்லுவோம். இங்கே என்ன ஆகும் அப்படின்னா நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களோட ரெஸ்யூம் வந்து ஒரு கம்பெனியில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இது ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க. எப்போ உங்களுக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேகன்சி வருது அப்படின்னால இந்த கொடுத்து வச்ச எல்லா ரெஸ்யூமையும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிலிருந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆட் மூலியமாக ரெக்ரூட் பண்ணுறது, தொலைக்காட்சி விளம்பரம் சொல்லுவோம். இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வேகன்சி ஓப்பன் ஆகுது, அதோட ஜாப் டீட்டெயில்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை பார்த்துட்டு குவாலிஃபிகேஷன் இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இது மூலியமாக வைடரான ஆடியன்ஸை நம்மளால் கவர் பண்ண முடியும்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச், அதாவது வேலை வாய்ப்பு பரிமாற்றம்னு சொல்லுவோம். ஸோ இது மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் ரன் எக்ஸ்சேஞ்சஸாக தான் இருக்கும். அண்ட் இது வந்து குட் சோர்ஸ் ஃபார் அன்ஸ்கில்ட் அண்ட் ஸ்கில்டு ஜாப்ஸ் ரெண்டுக்குமே வந்து குட் சோர்ஸாக யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து சம் வேகன்சி வந்து கண்டிப்பாக மஸ்ட் பி நோட்டிஃபைட் பை லான்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிசி, யூபிஎஸ்சி இதெல்லாமே கவர்மெண்ட் நோட்டிஃபைட் ஜாப்ஸ் தான். இது மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா ஜாப் சீக்கர்ஸும் எம்ப்ளாயீஸும் வந்து கனெக்ட் ஆவாங்க. ஆனால் இங்கே இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இங்கே இருக்க ரெக்கார்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி அவுடேட்டடாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வெப் பப்ளிஷிங், அதாவது இணைய வெளியீடுன்னு சொல்லுவோம். த இன்டர்நெட் இஸ் அ வைட்லி யூஸ் சோர்ஸ் ஃபார் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது இன்டர்நெட் மூலியமாக தான். பிகாஸ் இப்போ நிறைய ஆப்ஸ் எல்லாமே இருக்குது, லிங்க்டின் இருக்குது, naukri.com. ஸோ இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி ரெக்ரூட்மெண்ட் வந்து நடத்துவாங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ரெஸ்யூம் அவங்க பண்ணது எல்லாத்தையுமே வந்து அந்த ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஜாப் சீக்கர்ஸும் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா அப் டு டேட் அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ என்ன ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இது மூலியமாக ரெக்ரூட்மெண்ட்டும் நடத்தலாம். நெக்ஸ்ட் ஒன் அட்வர்டைஸ்மெண்ட் இன் நியூஸ் பேப்பர் ஆர் ட்ரேட் அண்ட் ப்ரொஃபஷனல் ஜேர்னல்ஸ், அதாவது செய்தித்தாள் அல்லது தொழில் மற்றும் தொழில்முறை இதழ்களின் விளம்பரம்னு சொல்லுவோம். ஸோ வேகன்சிஸ் ஆர் அட்வர்டைஸ்ட் இன் தி நியூஸ் பேப்பர் ஆர் ஜேர்னல்ஸ். ஸோ இது மூலியமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா வைடர் பூல் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து மோஸ்ட்லி எதுக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னா சீனியர் பொசிஷன், சிஇஓ, சிஎஃப்ஓஸ் மாதிரியான பொசிஷன் வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இட் ஆஃபர்ஸ் டீடைல் ஜாப் இன்ஃபர்மேஷன் பட் மே அட்ராக்ட் மெனி அன்சூட்டபிள் அப்ளிகன்ஸ் சொன்னாங்க. இது வைடரான ஆஸ்பெக்டில் கேண்டிடேட்ஸை அட்ராக்ட் பண்ணாலும் சில டைம்ஸ் அன்சூட்டபிளான நிறைய அப்ளிகன்ஸே வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ தட் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜ் என்றது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ரெக்கமெண்டேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ், அதாவது ஊழியர்களின் பரிந்துரைன்னு சொல்லுவோம். இந்த மெத்தட் கீழே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க கம்பெனியில் வேலை பார்க்குற எம்ப்ளாயிட்ட போய் ரெஃபரன்ஸ் கேட்பாங்க. ஸோ யாரையாச்சும் இந்த பொசிஷன் ஓப்பனாக இருக்குது, ஸோ உனக்கு தெரிஞ்ச யாரையாச்சும் வந்து கூப்பிட்டு வான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட்டை நம்ம எம்ப்ளாயி ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ரெக்கமெண்டேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ். அப்ளிகேண்ட் ரெஃபர்ட் பை கரண்ட் எம்ப்ளாயீஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் பேக்ரவுண்ட்ஸ் ஆர் நோன், ப்ரொவைடிங் ப்ரிலிமினரி ஸ்க்ரீனிங்ஸ் அண்ட் பெட்டர் சூட்டபிலிட்டி. ஸோ கரண்ட் எம்ப்ளாயிக்கு அந்த பொசிஷனில் யார் செட் ஆவாங்க, என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வேணுன்றது கிளியராக தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ அந்த ரீசன்னால நம்ம பேக்ரவுண்ட் செக் ரொம்ப பண்ணுன்ற அவசியம் கிடையாது. தட் இஸ் அன் அட்வான்டேஜ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பிளேஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட்ஸ். ஸோ வேலை வாய்ப்பு நிறுவனங்கள் மற்றும் மேலாண்மை ஆலோசகர்கள்னு சொல்லுவோம். ஸோ ப்ரைவேட் ஏஜென்சி அண்ட் கன்சல்டன்ட் மேட்ச் பர்சனல் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ இதுக்குன்னு தனியாக நிறைய ஏஜென்சிஸ் இருப்பாங்க, கன்சல்டன்ட் வந்து நடத்துவாங்க. இவங்களோட வேலையே என்ன அப்படின்னா ஒரு கம்பெனி எம்ப்ளாயீஸ் தேடி வந்தால் அவங்க சூட்டபிளான கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணி கொடுக்குறது. ஸோ நம்மளுக்கு தேவை அப்படின்னா இந்த மாதிரியான ரெக்ரூட்மெண்ட் சோர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட், அதாவது வளாக ஆட்சேர்ப்புன்னு சொல்லுவோம். ஸோ ரெக்ரூட்மெண்ட் ஃப்ரம் காலேஜஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ டைரெக்டாக ஒரு ஆர்கனைசேஷன் எம்ப்ளாயி தேவைப்படுறாங்க அப்படின்னா ஒரு கேம்பஸில், அதாவது ஒரு காலேஜில் போய் ரெக்ரூட்மெண்ட் நடத்துவாங்க. ஸோ அப்போயே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிராஜுவேட் ஆன எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நம்ம ரெக்ரூட் பண்ணலாம். இது வந்து எதுக்காக மோஸ்ட்லி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா டெக்னிக்கல் இல்லாட்டி ப்ரொஃபஷனல் இல்லாட்டி மேனேஜர் ஜாப்ஸுக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னா கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் மோஸ்ட்லி நடத்துவாங்க. இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இருக்கும் இல்லையா, அந்த இன்ஸ்டிடியூஷனும் ஆர்கனைசேஷனும் ஒன்றா ஒர்க் பண்ணுவாங்க டு ஹையர் தி குவாலிஃபைட் பர்சனல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது செலெக்ஷன், இதை தமிழில் தேர்வுன்னு சொல்லுவோம். ஸோ ரெக்ரூட் பண்ண எல்லாத்தையுமே வந்து வேலைக்கு எடுக்க முடியாது. ஸோ அங்கேருந்து பெஸ்ட்டான ஒரு கேண்டிடேட்டை நம்ம சூஸ் பண்ணுவோம், அதை தான் செலெக்ஷன் சொல்லுவோம். ஸோ செலெக்ஷன்றது என்ன அப்படின்னா ரெஃபர்ஸ் டு தி ப்ராசஸ் ஆஃப் ஸ்க்ரீனிங் அண்ட் செலக்டிங் அ சூட்டபிள் கேண்டிடேட் ஃப்ரம் தி பூல் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் கேண்டிடேட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ப்ரிலிமினரி ஸ்க்ரீனிங் சொல்லுவோம். ஸோ ஆரம்ப தேர்வு பண்ணுவோம். இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இங்கே வந்து பேசிக்காக அந்த கேண்டிடேட்டுக்கு ஸ்கில் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஹெல்ப்ஸ் இன் எலிமினேட்டிங் தி கேண்டிடேட் ஹூ டு நாட் ஃபுல்ஃபில் தி பேசிக் க்ரைட்டீரியான்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக் க்ரைட்டீரியா ஒன்றும் இல்லை. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஒரு ஜாப் இருக்குது, ஆனால் அப்ளை பண்ண அப்ளிகண்ட் வந்து ஜுவாலஜியில் டிகிரி வச்சுருக்காங்க. ஸோ பேசிக்கான க்ரைட்டீரியாவே இங்கே என்ன ஆகலை, குவாலிஃபை ஆகலை. ஸோ இந்த இடத்துல அந்த கேண்டிடேட் என்ன பண்ணுவோம், எலிமினேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எலிமினேட் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து ப்ரிலிமினரி ஸ்க்ரீனிங்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா செலெக்ஷன் டெஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங்கில் பாஸ் ஆன எல்லாத்தையுமே வந்து நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் டெஸ்ட் ப்ராசஸில் நம்ம கொண்டு வருவோம். செலெக்ஷன் டெஸ்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா
தே ரைட் அ ரிட்டன் டெஸ்ட். ஸோ ஒரு ரிட்டன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது மூலியமாக இந்த கேண்டிடேட்டுக்கு எவ்வளோ ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்குது அப்படின்றத அசஸ் பண்ணுவாங்க. இதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் வந்து நடத்துவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட், அதாவது நுண்ணறிவு சோதனைன்னு சொல்லுவோம். இந்த டெஸ்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கேண்டிடேட்டோட இன்டெலிஜென்ஸ் லெவல் என்ன இருக்குது, ஐக்யூ டெஸ்ட் எல்லாமே வந்து இது கீழே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஆப்டிடியூட் டெஸ்ட், அதாவது திறன் சோதனைன்னு சொல்லுவோம். இந்த எம்ப்ளாய்க்கு நியூ ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணுறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்கா அப்படின்றது இந்த டெஸ்ட் மூலியமாக நம்ம அசஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பர்சனாலிட்டி டெஸ்ட், அதாவது நட்பண்பு சோதனை. ஸோ ஒரு இண்டிவிஜுவலோட ஓவரால் பர்சனாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத இதில் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ட்ரேட் டெஸ்ட், அதாவது தொழில் திறன் சோதனைன்னு சொல்லுவோம். இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயியோட எக்ஸிஸ்டிங் ஸ்கில், அவனுக்கு ஏற்கனவே என்னென்ன ஸ்கில் இருக்குன்றதை நம்ம மெஷர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட், அதாவது ஆர்வ சோதனை. இந்த டெஸ்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் அந்த பர்டிகுலர் டாஸ்க்கை முடிக்கிறதுல எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கான் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இந்த டெஸ்ட்லாம் பண்ணக்கப்புறம் பாஸ் ஆகிற கேண்டிடேட்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போவாங்க, அதாவது பர்சனல் இன்டர்வியூ, அதாவது தனிப்பட்ட நேர்காணல். ஸோ இந்த ஸ்டெப்பில் என்ன ஆகும் அப்படின்னா எம்ப்ளாயும் அந்த ஆர்கனைசேஷனும் வந்து தே ஆர் கோயிங் டு இன்வால்வ் இன் அ இன்டெப்த் கான்வர்சேஷன். ஸோ இது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இன்டர்வியூவர் அந்த கேண்டிடேட்டோட ஓவரால் சூட்டபிலிட்டியை வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஜாப் பொசிஷனுக்கு இவன் சூட்டபிளாக இல்லையான்றதை ஜட்ஜ் பண்ணுற ஒரு ஸ்டெப். ஸோ கேண்டிடேட் கெட்ஸ் அ சான்ஸ் டு ஹாவ் அ கிளாரிட்டி ரிகார்டிங் தேர் சேலரி, ஒர்க்கிங் கண்டிஷன் எக்ஸெட்ரா. ஸோ இந்த ஸ்டெப்பில் தான் என்ன ஆகும் அப்படின்னா கேண்டிடேட்டுமே அந்த ஜாபோட சேலரி என்ன, பொசிஷன் என்ன அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து அவனுக்கு கிடைக்கும். பர்சனல் இன்டர்வியூவில் பாஸ் ஆன எல்லாருமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பேக்ரவுண்ட் செக்குக்கு வந்து போவாங்க. ஸோ பின்னணி சரிபார்ப்பு. இந்த ஸ்டெப்பில் என்ன ஆகும் அப்படின்னா செலக்ட் ஆன கேண்டிடேட்டோட பேக்ரவுண்டை செக் பண்ணி பார்ப்பாங்க, அதாவது அவங்க சொன்னது எல்லாமே கரெக்டான்றதை வெரிஃபை பண்ணி பார்க்குறது. இங்கே என்ன ஆகும் அப்படின்னா கேண்டிடேட்டை நிறைய ரெஃபரன்ஸோட நம்பர்ஸ் வந்து கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ ரெஃபரன்சஸ்னால் யாரும் இல்லை, அந்த கேண்டிடேட் படித்த இன்ஸ்டியூஷன் உள்ள டீச்சர்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி அவர் வந்து ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபார்மர் எம்ப்ளாயராக இருக்கலாம், இல்லாட்டி யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ் ஆர் சூட்டபிள் ரெஃபரன்சஸ். வந்து ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுத்த ரெஃபரன்ஸுக்கு கால் பண்ணி ஸோ அந்த எம்ப்ளாயோட ஒர்க் எத்திக் எப்படி இருக்கும், அவங்கள பற்றியான பேக்ரவுண்ட் செக்ஸ் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டெப்லேயும் வந்து செலக்ட் ஆகி போகிற எல்லாரும் வந்து அடுத்த ஸ்டெப்பாக வந்து செலெக்ஷன் டிசிஷனில் போவாங்க. இந்த ஸ்டெப்பில் என்ன ஆகும் அப்படின்னா கேண்டிடேட்டை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த செலெக்ஷன் டிசிஷன் எடுக்கிறது தான் நெக்ஸ்ட் ஸ்டெப். அந்த ஸ்டெப் முடிஞ்சக்கப்புறம் கடைசி என்ன ஆகும் அப்படின்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும், அதாவது மருத்துவ பரிசோதனை நடக்கும். டு செக் தி ஃபிட்னஸ் லெவல் அண்ட் ஹெல்த் ஆஃப் தி கேண்டிடேட். அந்த கேண்டிடேட்டோட ஹெல்த்னஸ் அண்ட் ஃபிட்னஸ் லெவல் எப்படி இருக்குன்றதை இங்கே நம்ம எக்ஸாமின் பண்ணுவோம். And the job offer is given only after the candidates are declared fit. For example, pilot எடுத்துக்கலாம். ஸோ பைலட்லாம் வந்து கண்டிப்பாக ஹெல்த் கிளியரன்ஸ் இருந்தால் மட்டும் தான் அவங்களுக்கு அந்த பொசிஷன் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கிளியரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை என்ன ஆகும் அப்படின்னா ஜாப் ஆஃபர். ஸோ வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருவோம். ஸோ ஜாப் ஆஃபர் இஸ் மேட் த்ரூ லெட்டர் ஆஃப் அப்பாயின்மெண்ட். லெட்டர் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அது மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா ஜாப் ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. ஜாப் ப்ரொஃபைல் பற்றி இருக்கும், அதாவது என்ன மாதிரியான ஒர்க் நடக்கும் அப்படின்றது, அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அந்த கம்பெனியில் உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், டேட் ஆஃப் ஜாயினிங் அண்ட் டைம் ஆஃப் ரிப்போர்ட்டிங் எக்ஸெட்ரா. ஸோ எப்போ ஜாயின் பண்ணும், அதே மாதிரி டைம், எந்த டைமுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அந்த ஜாப் ஆஃபர்லேயே இருக்கும். அண்ட் ஃபைனலி கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வேலை ஒப்பந்தம். கடைசியாக எல்லாத்தையும் வந்து எல்லா ஸ்டெப்பையும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஜாபையும் ஆஃபர் பண்ணிட்டோம். அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் போடுவோம். ஸோ த செலக்டட் கேண்டிடேட் இஸ் கிவன் தி எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் which mentions the terms and conditions of the employment. அந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி சைன் பண்ணால் மட்டும் தான் இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ திஸ் இஸ் வாட் செலெக்ஷன் ப்ராசஸ் இஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் செலெக்ஷனுக்குமான டிஃப்ரென்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மீனிங் பார்க்குறோம். ரெக்ரூட்மெண்ட்னா என்ன அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் சர்ச்சிங் சூட்டபிள் கேண்டிடேட் அண்ட் கன்வின்சிங் தெம் டு அப்ளை ஃபார் ஜாப் வேகன்சிஸ். ஸோ ஜாப் வேக்கண்ட்டாக இருக்க அந்த வேக்கண்ட்டாக இருக்க பொசிஷனுக்கு நிறைய கேண்டிடேட்ஸை அப்ளை பண்ண வைக்கிறது ரெக்ரூட்மெண்ட். நெக்ஸ்ட்டு செலெக்ஷன். ஸோ செலெக்ஷன்னா என்ன, இட் இஸ் அ ஸ்க்ரீனிங் ப்ராசஸ். ஸோ நிறைய டெஸ்ட்டெல்லாம் கண்டக்ட் பண்ணி சூட்டபிளான கேண்டிடேட்டை சூஸ் பண்ணுறது செலெக்ஷன். நெக்ஸ்ட் சீக்வன்ஸ். ரெக்ரூட்மெண்ட்ன்றது செகண்ட் ஸ்டெப் இன் தி ப்ராசஸ் ஆஃப் ஸ்டாஃபிங். ஸ்டாஃபிங்கில் உள்ள செகண்ட் ஸ்டெப் தான் ரெக்ரூட்மெண்ட். இது செலெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ஸ்டெப். அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்டர். ரெக்ரூட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், அப்ளிகன்ஸை வந்து இன்வைட் மட்டும் தான் பண்ணுவோம், அங்கே எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் வந்து போட மாட்டோம். இதே செலெக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா சூஸ் பண்ண கேண்டிடேட்டை நம்ம என்ன பண்ணுவோம், கடைசியாக எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்டில் சைன் பண்ண வைப்போம். அண்ட் தென் கேரக்டரிஸ்டிக். ரெக்ரூட்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா a large number of persons are attracted to the job. அண்ட் இதே செலெக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா only the appropriate suitable candidates are selected while the rest are rejected. அதாவது
ரெக்ரூட்மெண்ட்டை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நிறையா அப்ளிகன்ஸை வாங்க முடியுமோ அவ்வளோ வாங்குவோம். பட் செலெக்ஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லா அப்ளிகன்ஸுமே வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டு சூட்டபிளான ஒரே ஒரு கேண்டிடேட் மட்டும் தான் நம்ம வச்சுருப்போம். இதே ப்ராசஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட்ன்றது பாசிட்டிவான ப்ராசஸ். பிகாஸ் நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸை வந்து இன்வைட் பண்ணுறதுனால. இதே செலெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் ப்ராசஸ் சொல்லுவோம். பிகாஸ் we are shortlisting to the minimum. ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் சூட்டபிலிட்டி இந்த ஜாபுக்கு யார் சூட்டபிளாக இருப்பாங்க பார்த்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக்க முடியுமோ அவ்வளோ அப்ளிகன்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், ரிஜெக்ட் பண்ணுவோம். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை வந்து நம்ம நெகட்டிவ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ட்ரைனிங், அதாவது பயிற்சி. ஸோ ஸ்டாஃபிங் ப்ராசஸில் ஃபர்ஸ்ட்டு நம்ம ரெக்ரூட்மெண்ட் என்னென்னு பார்த்தோம், ரெக்ரூட்மெண்ட்டோட சோர்ஸஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம செலெக்ஷன்னா என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட்டு செலக்ட் ஆன எல்லா எம்ப்ளாயும் வந்து டேரெக்டாக ஒர்க் பண்ண சொல்ல முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ ட்ரைனிங்னா இன்னும் இல்லை, ஒரு எம்ப்ளாயோட ஸ்கில்லை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த பர்டிகுலர் ஜாபை அவன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கில் ரொம்ப அவசியம். அந்த ஸ்கில்லை எப்படி என்ஹான்ஸ் பண்ணி அவனை இன்னும் பெட்டராக ஒர்க் பண்ண வைக்கலாம் அப்படின்றது தான் ட்ரைனிங். ஸோ இட் அட்டெம்ப்ட்ஸ் அட் இம்ப்ரூவிங் தி aptitude and knowledge of an employee according to the requirement of a specific job. So training imparts the following benefits to the employee and the organization. So training மூலமா எம்ப்ளாயிக்கும் பெனிஃபிட் கிடைக்கும், ஆர்கனைசேஷனுக்கும் பெனிஃபிட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம எம்ப்ளாயியோட பெனிஃபிட் என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது பணியாளருக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னென்னா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பெட்டர் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி, சிறந்த தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரைனிங் மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி நிறைய நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இது மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்தராக அவனோட கெரியர் ப்ராஸ்பெக்டஸும் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ஏர்ன் மோர், அதாவது அதிக வருமானம் பெறுதல்னு சொல்லுவோம். ஸோ பை ஹெல்பிங் தி இண்டிவிஜுவல் டு இம்ப்ரூவ் தேர் நாலேஜ் அண்ட் ஸ்கில் இட் இம்ப்ரூவ்ஸ் தி ஏர்னிங் ப்ராஸ்பெக்டஸ் ஆஃப் தி எம்ப்ளாயீஸ். ஸோ ஒரு எம்ப்ளாயி எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக லேர்ன் பண்ணுறானோ இந்த அளவுக்கு ஸ்கில்லும் டெவலப் ஆகும், நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவான். ஸோ அது மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாக ஏர்ன் பண்ணவும் முடியும். ஸோ தட் இஸ் தி செகண்ட் பெனிஃபிட். தேர்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னா லெஸ் ஆக்சிடென்ட் ப்ரோன்னு சொல்கிறாங்க, அதாவது விபத்துகள் ஏற்படும் வாய்ப்பு குறைவுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் இருந்துச்சு அப்படின்னா எம்ப்ளாயி வந்து மோர் எஃபிஷியண்ட்டாக இருப்பான். அதனால என்ன ஆகும் அப்படின்னா அவன் பெட்டராக அவனோட ஒர்க்கை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இது மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிடென்ட்டை நம்மளால் கம்மி பண்ண முடியும். ஸோ திஸ் ஹெல்ப்ஸ் இன் ரெடியூசிங் தி சான்சஸ் ஆஃப் அன் ஆக்சிடென்ட். இது மோஸ்ட்லி ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற எல்லா எம்ப்ளாயிஸுமே வந்து முக்கியமாக தேவைப்படும் இல்லையா. ஸோ ஃபோர்த் பெனிஃபிட் என்ன அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அதாவது தன்னம்பிக்கை. ஸோ ஒரு எம்ப்ளாயோட ஸ்கில்ஸ், ஆப்டிடியூட், நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகிறது மூலயமா ஹி ஃபீல்ஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ட் டு டூ தி ஜாப். ஸோ விச் இன் டர்ன் ஹெல்ப்ஸ் இன் இம்ப்ரூவிங் தி ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அவன் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணா அப்படின்னா அவனோட ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பெனிஃபிட்ஸ் டு தி ஆர்கனைசேஷன். ஸோ நிறுவனத்துக்கு கிடைக்கும் நன்மைகள். ட்ரைனிங் மூலயமா எம்ப்ளாயீஸ்க்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு பார்த்தோம். இப்போ ட்ரைனிங் கொடுக்கறது மூலயமா ஆர்கனைசேஷனுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா லெஸ் வேஸ்டேஜ், ஸோ விரயம் குறைவு. ட்ரைனிங் கொடுக்க மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா எம்ப்ளாயீஸ் வந்து சிஸ்டமேட்டிக்காக எந்த ஒரு வேஸ்டேஜும் இல்லாமல் ஒர்க் பண்ணுவாங்க. அது ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். செகண்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஹையர் ப்ராஃபிட், அதிக லாபம். ஸோ ஒரு இண்டிவிஜுவலோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது மூலயமா he becomes more efficient and more productive. இதனால என்ன ஆகும் அப்படின்னா கம்பெனிக்கும் ஹையர் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா மேனேஜரல் எஃபிஷியன்சி, அதாவது மேலாண்மை திறன். ஸோ ஒரு எம்ப்ளாயிக்கு ட்ரைனிங் கொடுக்கறது மூலியமா என்னோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா எந்த ஒரு சேலஞ்ச் வந்தாலும் அவனால் ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ இட் ஹெல்ப்ஸ் தெம் டு பெட்டர் டீல் வித் வேரியஸ் சிச்சுவேஷன் அண்ட் ப்ராப்ளம்ஸ். ஃபோர்த் பெனிஃபிட் என்ன அப்படின்னா ரெடியூஸ் த ஆப்சன்டீசம், அதாவது வருகையின்மை குறைவுன்னு சொல்லுவாங்க. ஸோ எஃபெக்டிவ் ட்ரைனிங் ஹெல்ப்ஸ் இன் பூஸ்டிங் தி மொரேல் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா. ஸோ ஒரு எம்ப்ளாயோட மொரேலும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி அதிகமாக லீவ் எடுக்கிறதையும் அதே மாதிரி எம்ப்ளாயி டேர்ன் ஓவரையும் நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபிஃப்த் பெனிஃபிட் என்ன அப்படின்னா அடாப்டிங் டு சேஞ்சஸ், அதாவது மாற்றங்களுக்கு ஏற்ப ஒத்து போகுதல். ஸோ ட்ரைனிங் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா எந்த ஒரு புது டெக்னாலஜி வந்திருந்தாலும் எம்ப்ளாயால் அதுக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடாப்டிங் டு சேஞ்சஸ் வந்து ட்ரைனிங் மூலயமா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ட்ரைனிங், டெவலப்மெண்ட் அண்ட் எஜுகேஷன். ஸோ ட்ரைனிங்னா பயிற்சி, டெவலப்மெண்ட்னா மேம்பாடு, எஜுகேஷன்னா கல்வி. ஸோ ட்ரைனிங்கிறது என்னென்னா ஷார்ட் டேர்ம் ப்ராசஸ் தான் டு இம்ப்ரூவ் தி ஸ்கில்ஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் ஜாப். ஃபோக்கஸ் ஆன் தி கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஜாப் ரெடினஸ். ஸோ ட்ரைனிங்கிறது என்னென்னா வெறும் ஷார்ட் ப்ராசஸ் தான். ஸோ இந்த வேலைக்கு மட்டும் அவனுக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ட்ரெயின் பண்ணுறது.
இதே டெவலப்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா லாங் டேர்ம் ப்ராசஸ். இது வந்து ஆன்கோயிங்காக ஓவராலாக அவனோட பர்சனல் க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் டெவலப்மெண்ட். இதே எஜுகேஷன் கல்வின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் ப்ராடன்ஸ் தி நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ட்ரைனிங்கிறது ஷார்ட் டேர்ம் ஃபார் ஸ்பெசிஃபிக் ஜாப், அந்த ஜாபுக்கு மட்டும் பண்ணுறது. டெவலப்மெண்ட் வந்து ஓவராலாக அவனோட பர்சனல் க்ரோத்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ மோர் இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ் தென் ஜாப் ஸ்பெசிஃபிக். எஜுகேஷன் வந்து ஜாப் ஸ்பெசிஃபிக்காக இருக்காது, பட் மோர் இண்டிவிஜுவல் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஸோ டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங்கில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஆன் த ஜாப், செகண்ட் ஒன் ஆஃப் த ஜாப் மெத்தட்ஸ். ஸோ ஆன் த ஜாப் மெத்தட்ன்றது ஒன்றும் இல்லை, it is a method that are applied to the workplace while the employee is actually working. ஸோ எம்ப்ளாயி வேலை பார்க்கையிலே வந்து அவனுக்கு ட்ரைனிங் நம்ம இம்பார்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஆன் த ஜாப் ட்ரைனிங். இதே வந்து ஆஃப் த ஜாபில் என்ன ஆகும் அப்படின்னா அவே ஃப்ரம் தி ஒர்க் பிளேஸ். ஸோ ஒர்க் பிளேஸில் இல்லாமல் வேறொரு இடத்துல இருந்து நம்ம ஜாப் ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங். ஸோ ஆன் த ஜாப் ட்ரைனிங் என்ன அப்படின்னா லேர்னிங் வைல் டூயிங், வேலையை செய்யலையே அதை அப்படியே கற்றுக்கிறது. இதே ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் அப்படின்னா லேர்னிங் பிஃபோர் டூயிங். ஸோ வேலையை செய்ய போகிறதுக்கு முன்னாடியே கற்றுட்டு வர்றது ஆன் த ஜாப் ட்ரைனிங் மெத்தட். ஆன் த ஜாப் ட்ரைனிங் மெத்தட் கீழே நிறைய ட்ரைனிங் மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அப்ரெண்டிஸ்ஷிப். ஸோ இது கீழே என்ன ஆகும் அப்படின்னா ஒர்க்கர்ஸ் ஆர் மேட் டு ஒர்க் அண்டர் அ மாஸ்டர் ஒர்க்கர் ஹூ ப்ரொவைட்ஸ் தெம் ரெக்வயர்ட் ஸ்கில்ஸ் ஃபார் தி ஜாப். ஸோ அப்ரெண்டிஸ்ஷிப்பில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாஸ்டர் ஒர்க்கர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே நிறைய அப்ரெண்டிஸ் வந்து வேலை பார்ப்பாங்க. வேலை பார்த்துட்டு இருக்கையிலேயே அந்த மாஸ்டர் ஒர்க்கர்ட்ட வந்து நிறைய ஸ்கில்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெவலப் பண்ணிப்பாங்க. ஸோ ஆஃப்டர் எ ப்ரீ டிஃபைன்ட் அமௌண்ட் ஆஃப் டைம் ஒர்க்கர்ஸ் ஆர் தென் கிராஜுவலி ஷிஃப்டட் டு ஒர்க் தெம்செல்ஃப். ஸோ ஒரு ப்ரீ டிஃபைன்டாக ஒரு டைம் வச்சுருப்பாங்க, அந்த டைமுக்குள்ளே அவன் வந்து அப்ரெண்டிஸாக வேலை பார்ப்பான். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஹி கேன் ஒர்க் ஆன் ஹிம்செல்ஃப். நெக்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா கோச்சிங் மெத்தட். Trainees are made to work under the guidance of coach. அப்ரெண்டிஸ்ஷிப்பில் மாஸ்டர் ஒர்க்கு கீழே அப்ரெண்டிஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. கோச்சிங்கில் என்ன ஆகும் அப்படின்னா கோச்சர் ஒருத்தர் இருப்பார், அந்த கோச் கொடுக்குற கைடன்ஸ் கீழே வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ போத் ஒர்க் டுவார்ட்ஸ் தி அச்சீவிங் common goal as set on the basis of mutual understanding. So typically the aim of coaching is to train employees towards reaching a higher position at work. ஸோ ஒரு கோச்சிங்கோட அல்டிமேட் எய்ம் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த எம்ப்ளாயை வந்து ஹையர் பொசிஷன் ஆஃப் ஒர்க்கில் வந்து வேலை பார்க்க வைக்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்குறது இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங். ஸோ இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்கில் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பிஸ்னஸ் கார்பரேஷன் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்டர்ன்ஸாக எடுத்துப்பாங்க. ஸோ அந்த இன்டர்ன்ஸ் எல்லாமே வந்து சர்டன் பீரியடுக்கு அந்த ஆர்கனைசேஷனில் வேலை பார்ப்பாங்க. ஸோ இஃப் த கம்பெனி லைக்ஸ் தேர் ஒர்க் எத்திக்ஸ் இன்டர்ன்ஸை வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாயியாக எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் ஜாப் ரொட்டேஷன். ஸோ அ ட்ரெயினி இஸ் ஷிஃப்டட் ஃப்ரம் ஒன் டிபார்ட்மெண்ட் டு அனதர் ஆர் ஃப்ரம் ஒன் ஜாப் டு அனதர். ஸோ ஜாப் ரொட்டேஷன் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ட்ரெயினியை வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்லாட்டி ஒரு ஷிஃப்ட்லேருந்து இன்னொரு ஷிஃப்ட்டுக்கோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இது மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ட்ரெயினிக்கு அந்த ஆர்கனைசேஷனோட ஓவர் வியூ வந்து மொத்தமாக தெரியும். ஸோ இது மூலயமா அந்த ஆர்கனைசேஷனில் உள்ள டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் வந்து பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஹெல்ப்ஸ் இன் ப்ரொமோஷன், ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எம்ப்ளாயீஸ். இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கறது மூலிமா ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் பார்க்குறது ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் மெத்தட்ஸ், அதாவது பணி வழியற்ற பயிற்சி கீழே என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா கிளாஸ் ரூம் லெக்சர்ஸ் ஆர் கான்ஃபரன்ஸ் யூஸ்டு டு கன்வே ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸ், ரூல்ஸ், ப்ரொசீஜர்ஸ் ஆர் மெத்தட்ஸ். லெக்சர்ஸ் நடத்துவாங்க, கான்ஃபரன்ஸ் நடத்துவாங்க. அதில் வந்து பேசிக்காக என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்கணுமோ ப்ரொவைட் பண்ணணுமோ எல்லாத்தையுமே வந்து அந்த ட்ரைனிங்க்கு சொல்லிடுவாங்க. ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி என்ன மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆடியோ இல்லாட்டி விஷுவலாக ஒரு வீடியோஸோ டெமான்ஸ்ட்ரேஷனோ வந்து நடத்தி காமிப்பாங்க. நெக்ஸ்ட் நான் பார்க்குறது ஃபிலிம்ஸ். ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆர் டாக்குமெண்ட்ரிஸ் ஆர் ஷோன் டு ட்ரைனிஸ் டு ப்ரொவைட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஆர் டு டெமான்ஸ்ட்ரேட் தி ஸ்கில்ஸ் விச் ஆர் டிஃபிகல்ட் டு கன்வே த்ரூ கிளாஸ் ரூம் லெக்சர்ஸ். ஸோ கிளாஸ் ரூம் லெக்சர்ஸ் மூலியமாக சொல்கிறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஃபிலிம் மூலியமாக ஒரு ஷார்ட் ஃபிலிமாக ட்ரைனிங்க்கு வந்து போட்டு காமிப்பாங்க. ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா அது மூலியமாக அவங்க யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா வந்து கேதர் பண்ணிப்பாங்க. So third one என்ன அப்படின்னா case study. So taken from actual experience of the organization, presented to trainees to analyze the causes of problems, to determine probable alternative solutions and to find best possible solution. So case study ஏற்கனவே நடந்த ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த சிச்சுவேஷனில் என்ன மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறது. இந்த மாதிரியான கேஸ் ஸ்டடிஸ் நிறையா கொடுத்து அதுக்கு ட்ரெயினி வந்து என்ன மாதிரி ஆன்சர் பண்ணுறான், என்ன மாதிரி சொல்யூஷன் கொடுக்குறான், என்ன மாதிரியான ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் வந்து கொடுக்குறான்றதை நம்ம அசஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கம்ப்யூட்டர் மாடலிங். ஸோ ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ் ஆர் இமிட்டேட்டட் த்ரூ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் ஹெல்ப்ஸ் ட்ரெயினிஸ் டு லேர்ன் வேரியஸ் சிச்சுவேஷன்ஸ் இன் a risk-free environment at minimum cost.
ஸோ கம்ப்யூட்டர் மாடலிங் மூலயமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸை கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸில் நம்ம இமிடேட் பண்ணி காமிப்போம். ஸோ இது மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா எம்ப்ளாயீஸ் வந்து வேரியஸ் சிச்சுவேஷன்ஸில் என்னென்னலாம் பண்ணுன்றதை கற்றுப்பான். ஆல்சோ ரிஸ்க் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டில் இதை கற்றுப்பான். அதே மாதிரி இது மினிமம் காஸ்ட்டு தான், ஸோ அதிகமாக செலவு ஆகாது. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா வெஸ்டிபியூல் ட்ரைனிங் சொல்லுவோம். இங்கே என்ன ஆகும் அப்படின்னா டம்மி மாடல்ஸ் ஆஃப் ஆக்சுவல் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் ஆர் கிரியேட்டர். ஸோ ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் மாதிரியே ஒரு டம்மியான ஒரு என்விரான்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். அந்த இடத்துல ட்ரெயினிஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ட்ரைனிங் கொடுப்போம். ஸோ ட்ரெயினிஸ் ஆர் தென் ட்ரெயின் டு ஒர்க் ஆன் தி டம்மி மிஷின்ஸ். When they acquire the required expertise, they are shifted to work on the actual machines at the actual workplace. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக பைலட்டே எடுத்துக்கலாம். ஸோ பைலட் வந்து ட்ரைனிங் கொடுக்க டேரெக்டாக ஃப்ளைட்டில் வந்து ட்ரைனிங் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வெஸ்டிபிள் ட்ரைனிங் தான் நடக்கும். அதாவது ஆக்சுவலாக அந்த ஒர்க் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு டம்மியான என்விரான்மெண்ட் இருக்கும். ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. தென் லேட்டராக ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஆக்சுவலான ஃப்ளைட்டில் அவங்கள ஓட்ட விடுவாங்க இல்லையா. ஸோ that is what vestible training is. And finally programmed instructions, அதாவது information is divided into smaller meaningful units and arranged in a sequences such as that trainee can answer questions one by one. ஸோ ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஒன்றும் இல்லை. சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க நிறைய கோர்சஸ் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் வந்து அட்டென்ட் பண்ணால் ட்ரைனிங் வந்து முடிப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கோர்சஸில் வந்து மீனிங்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்களே டிவைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கிளாஸை வந்து ஒவ்வொன்றா அட்டென்ட் பண்ணிட்டே வருவாங்க. இட் ஹெல்ப்ஸ் தி ட்ரெயினி டு அக்வயர் தி ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் ஆர் ஜென்ரல் நாலேஜ் பேஸ்ட் ஆன் தட் கோர்சஸ். நெக்ஸ்ட் Q&A செஷன். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா Ravi was moved from the accounts department to the HR department without any changes in his salary or designation. What type of internal mobility does this represent னு கேட்குறாங்க. ஸோ ரவின்னு ஒருத்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து HR டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் அவனோட சேலரியோ டெசிக்னேஷன் இதுலேயுமே வந்து சேஞ்சஸே கிடையாது. இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுன்னு தான் கொஷின் கேட்டிருக்காங்க. A ப்ரொமோஷன், B ட்ரான்ஸ்ஃபர், C டிமோஷன் அண்ட் D ஜாப் ரொட்டேஷன். த ரைட் ஆன்சர் இஸ் ட்ரான்ஸ்ஃபர். ட்ரான்ஸ்ஃபர் ஆகல தான் என்ன ஆகும் அப்படின்னா ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் மற்ற எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கும். சேலரியும் வந்து சேஞ்ச் ஆகாது. பட் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கோ இல்லாட்டி ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் ஒரு ஷிஃப்ட்லேருந்து இன்னொரு ஷிஃப்ட்டுக்கு சேஞ்ச் ஆகாத ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம். பிரியா வாஸ் அசைன் டு அ ஷார்ட் டேர்ம் ஒர்க் ஷாப் டு இம்ப்ரூவ் ஹர் ஸ்கில்ஸ் ஃபார் ஹேண்ட்லிங் கஸ்டமர் குவாரிஸ் மோர் எஃபிஷியன்ட்லி. வாட் டஸ் திஸ் சிச்சுவேஷன் ரெப்ரசன்ட்? பிரியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷார்ட் டேர்மாக ஒர்க் ஷாப்பில் வந்து அவளோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சென்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மூலயமா அவளோட கஸ்டமர்ஸை வந்து இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணலான்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. இது எந்த சிச்சுவேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது? A ரெக்ரூட்மெண்ட், B செலெக்ஷன், C ட்ரைனிங், D ட்ரான்ஸ்ஃபர். த ரைட் ஆன்சர் இஸ் ட்ரைனிங். ஸோ பிரியான்றவ ஏற்கனவே அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறதான் எம்ப்ளாயீஸ் இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுன்றதுக்காக ஒர்க் ஷாப்பை நம்ம அட்டென்ட் பண்ண வைக்கிறோம். ஸோ இது எதை குறிக்கும் அப்படின்னா ட்ரைனிங். நெக்ஸ்ட் கொஸ்டின். Training is dash, development is dash, education is dash. So A என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜாப் ஸ்பெசிஃபிக், லாங் டேர்ம், ப்ராட் பேஸ்ட். பியில் வந்து ப்ராட் பேஸ்ட், ஜாப் ஸ்பெசிஃபிக், லாங் டேர்ம் சொல்கிறாங்க. சியில் லாங் டேர்ம், ஜாப் ஸ்பெசிஃபிக், இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ்ட். டி ஸ்கில் பேஸ்ட், கேரக்டர் பேஸ்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட். த ரைட் ஆன்சர் இஸ் ஏ. ட்ரைனிங்கிறது ஜாப் ஸ்பெசிஃபிக். அந்த ஜாபுக்கு என்ன ஸ்கில் தேவைப்படுது அதை மட்டும் கொடுக்குறது தான் ட்ரைனிங். இந்த டெவலப்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா லாங் டேர்ம் பேசிஸ். ஒரு பர்சனோட ஓவரால் இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட் பார்க்குறது லாங் டேர்ம் பேசிஸ். இதே எஜுகேஷன் பார்த்தோம் அப்படின்னா ப்ராட் பேசிஸ். நெக்ஸ்ட் ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் சூஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆன் த ஜாப் ட்ரைனிங் ரெஃபர்ஸ் டு மெத்தட்ஸ் அப்ளைட் அட் தி ஒர்க் பிளேஸ் while the employee is working. ஸ்டேட்மெண்ட் 2ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் மீன்ஸ் லேர்னிங் பிஃபோர் டூயிங். ஸோ ஒன்றும் இல்லை, ஆன் த ஜாப் ட்ரைனிங் அப்படின்னா வேலை பார்க்கையிலே வந்து கற்றுக்கிறது, வேலையை கற்றுக்கிறது. ஸ்டேட்மெண்ட் 2ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆஃப் த ஜாப்னா வேலை பார்க்கறதுக்கு முன்னாடியே கற்றுக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் சி. போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் 1 and 2 ஆர் கரெக்ட். ஸோஃபார் நம்ம ஸ்டாஃபிங்கோட 3 முக்கியமான எலமெண்ட்ஸை பார்த்தோம். ரெக்ரூட்மெண்ட்னா என்ன, ரெக்ரூட்மெண்ட்டில் உள்ள சோர்ஸஸ் என்னென்னு பார்த்தோம், செலெக்ஷன்னா என்ன, செலெக்ஷனோட ப்ராசஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அண்ட் தென் ட்ரைனிங்னா என்ன, ட்ரைனிங் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குது, டெவலப்மெண்ட்னா என்ன, எஜுகேஷனா என்னென்னு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே நம்ம என்ன பண்ணியாச்சு, கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா மார்க்கெட்னா என்ன, மார்க்கெட்டனா யார், அண்ட் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் அன்டில் தென் ஹாப்பி லேர்னிங்.